கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தேங்காயும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி மண் சட்டியில் ஊற்றிக்கிட்டு முருங்கைக்காய், வாழைக்காய், தக்காளி இந்த மூணையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மீன் குழம்பு மசாலா ஒரு 3 ஸ்பூன், கொஞ்சமாக தேவைக்கு ஏற்றபடி உப்பு, அப்புறம் புளி இவ்வளோத்தையும் ஊற்றி எடுத்துட்டு தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தண்ணியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 மிளகாயும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு மிளகா கீரி போடுறதுக்கு மறந்துட்டேன். அந்த மிளகாயும் கீரி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு அடுப்பில் வச்சிடணும். இந்த கேப்பில் கருவாடை தண்ணியில் ஊற போட்டுறணும். கழுவிட்டும் வந்துடலாம் அது கொதி வரதுக்கு முன்னே. இந்த மாதிரி பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா? இப்போ கழுவி வச்சிருக்க கருவாடை 1 by 1 இறக்கிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கருவாடு கொஞ்சமாவது கரையாமல் இருக்கும், இல்லைன்னா கரைஞ்சிரும் ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா. ஒரு 1/4 மணி நேரம் குழம்ப நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை இந்த 2ஐயும் போட்டு தாளிச்சிட்டு அந்த குழம்புக்குள்ளே ஊற்றிடலாம். சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னே நம்மளுக்கு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டு குழம்பையும் ஊற்றி நல்லா காரசாரமாக கருவாட்டு குழம்பு சாப்பிட்டாச்சு. இதை விட நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும். இதுக்கு சைடிஷாக அவிச்ச முட்டை நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். பாய்.